ட்ரோன்களை இடைமறிக்கவில்லை என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப் தகவல் தெரிவித்திருக்கிறார். எங்கள் இருப்பிடங்களை லீக் செய்ய விரும்பாததால் இந்திய ட்ரோன்களை நாங்கள் இடைமறிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். என்ன தகவல்? நேற்று பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களில் இந்தியா ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியது. குறிப்பாக லாகூரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவினுடைய ட்ரோன்கள் செயலிழக்க செய்து துவம்சம் செய்திருக்கிறது. இது அந்த பாகிஸ்தான் நாட்டு மக்கள் மத்தியில் பரவலாக அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியா பல்வேறு ட்ரோன்களை ஏவிய பிறகும் கூட அதில் ஒன்றை கூட பாகிஸ்தானால் இடைமறிக்க முடியவில்லை. பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு என்பது அத்தனை பலவீனமாக இருக்கிறது என்கிற விமர்சனங்கள் அங்கே எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் பாகிஸ்தான் நாட்டு நாடாளுமன்றத்தில் இது குறித்து பேசிய அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிஃப், இந்தியாவினுடைய ட்ரோன்களில் ஒன்றை கூட நாங்கள் இடைமறிக்கவில்லை. காரணம், எங்களுடைய லொகேஷனை நாங்கள் லீக் செய்ய விரும்பவில்லை, அதன் காரணமாகவே நாங்கள் இடைமறிக்கவில்லை என்கிற ஒரு தகவலை அவர் பகிர்ந்திருக்கிறார். அவர் என்ன நோக்கத்தில் இதனை தெரிவித்தார் என்று கூறவில்லை. இருப்பினும் அமைச்சருடைய இந்த பதில் என்பது ஒரு பொறுப்பற்ற பதிலாகவே பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அமைச்சருடைய இந்த பதில் என்பது பல்வேறு தளங்களிலும் நகைப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. எங்களுடைய லொகேஷனை லீக் செய்ய விரும்பவில்லை, அதனால் நாங்கள் இல்லை என்கிற ஒரு பாதுகாப்பு தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.